இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மிக 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 ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்மளுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் டே கிடச்சிச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எப்போ சுதந்திரம் கிடச்சிச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். என்ன நம்மளுக்கு புரிஞ்சுருக்கோம். இதை நம்ம செய்ய தான் போகிறோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் செய்யுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ரோஸ்ட்னால் வறுத்துக்கணும். அரிசியாக வறுத்து சாப்பிடுவோம்ல சின்ன வயசுலலாம், அந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம புதுசாக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதில் என்ன போட போகிறோம்னா, என்னென்ன டாபிக்ஸ் அந்த மாதிரி போட போகிறோன்னா, ஸ்டடீஸ் டாபிக்ஸ்க்கு, ஹேண்ட் ரைட்டிங்க்கு, ஈஸியாக டைம் மேனேஜ்மெண்ட் வீட்டிலே படித்து முடிக்கிறதுக்கு, எக்ஸாமில் போய் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போயிருங்க. யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் நான் ஆரம்பிப்பேன். இதே 10க்கு மேலே வந்தால் ஆவரேஜ், இதே 50 இல்லைன்னா 60க்கு மேலே வந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, ஆரம்பிக்கலாம். இதே 100க்கு மேலே கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். போயிட்டே இருந்துச்சுன்னா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் கைஸ். இப்போ அடுப்பு அங்கே இருக்குது, கிளாரிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு வச்சிடுறேன். இருங்க, ஆரம்பிக்கலாங்களா? அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி சட்டி தேவை. சின்ன குழந்தைங்க கேஸ் பண்ணாது. இது அம்மா பாட்டி சொல்லி இல்லை அவங்க பாட்டி தாத்தா சொல்லி செஞ்சு சொல்லணும். நீங்கள் 2 மசாலா தருவாங்க. ஒன்று லாஸ்ட்டாக போகிறதுக்கு, அப்புறம் எனக்கு லாஸ்ட்டு ஃபைனல் டாப்பிங் பண்ணுறது. டாப்பிங் பிடிக்காது, நான் அப்படியே போட மாட்டேன். உடச்சு பவுல் உடச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் உடச்சி வச்சுட்டேன். எல்லாம் பீஸாக உடச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் போட்டு பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு நான் போடுறேன்.